ஐயா வணக்கம். கலியுகத்தினுடைய கண்கண்ட கடவுள் கருணாமூர்த்தி வாரி வழங்கும் வள்ளலாக இருக்கக்கூடிய எம்பெருமான் திருச்செந்தூர் முருகப்பெருமானை மனதார வணங்கி, எம் குலதெய்வத்தை மனதார வணங்கி, பக்தி உணர்வு அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். மணி ஐயாக்கு சிறப்பு வணக்கம். சிறப்பு வணக்கம். வணக்கம். நிறைய என்கொயரிஸ் எங்களுக்கு கூப்பிடுறாங்க, வீடியோல பார்த்துட்டு நிறைய பேர் கூப்பிடுறாங்க. கூப்பிடுறவங்க எல்லாம் எங்களுக்கு கூப்பிடுறாங்க பார்த்தா மணியை தான் கேட்குறாங்க. ஆங்கர் நல்லா பண்றாரு, சொல்லுங்க, நல்லா பேசுறாரு, நல்ல கேள்வி கேட்கறாரு. ஐயா போதுங்கய்யா, போதுங்கய்யா, கொந்தளிச்சிருவாங்க ஐயா. ஐயா இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு ஐயா. அதாவது திருமணம் சொல்லும் போது நிறைய பேர் தடையாவும் இருக்கு, தாமதமாவும் இருக்கு. வயசாகிட்டு இருக்கு, எங்களை மாதிரி 90s கிட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. சில பேருக்கு கடைசி நேரத்துல கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது கல்யாணம் ஒரு வாரத்துல இருக்குன்னா அந்த நேரத்துல பெண் வந்துட்டு இல்ல நான் ஆல்ரெடி ஒரு லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவர் கூட வாழ்வது அப்படின்லாம் போயிடுறாங்க. சோ அப்படிலாம் சமூகத்துல நடந்துட்டு இருக்கு. திருமணங்கிறது பெரிய விஷயமா இருக்காது. மேட்ரிமோனி சைட்லாம் பாருங்க, பலவித மேட்ரிமோனி சைட்ல நீங்க உருவாயிருச்சு. எப்படி ஹாஸ்பிட்டல் இந்த காலத்துல உருவாகிட்டு இருக்கும், அந்த மாதிரி மேட்ரிமோனி சைட்ஸும் அதிகமா உருவாகிட்டுன்னு சொல்லலாம். உண்மையாலே ஜாதகத்துல திருமணம் அப்படிங்கிறது எந்த பாவத்தை குறிக்குது, அதை சொல்லுங்க. ஓகே, இப்போ மேரேஜ்னு பொதுவா நீங்க பேசுனீங்கன்னா 2-7 ரொம்ப முக்கியம். தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் பாகமும் 7ஆம் பாகம் கலத்தரஸ்தானம் சொல்லக்கூடிய திருமணம், இல்லறத்தை எல்லாம் குறிக்க முடியாது. இப்போ குறிப்பா இந்த 7ஆம் பாக்ஸ் மட்டும் எடுத்துக்கும். ஏன்னா மேரேஜுக்கு 2, 7, 11 முக்கியம், 5 முக்கியம் சில ஜாதகர்களுக்கு. இப்ப நம்ம 7 மட்டும் தனியா எடுப்போம். அந்த 7ஆம் பாகம் ஒன்னே ஒருத்தருக்கு மேரேஜ் இல்லாம பண்றது அளவுக்கு கூட ஒரு பிரச்சனை பண்ணும். மேரேஜே ஒன்றும் கிடையாதுங்க அப்படிங்கிறது 7ஆம் பாகம் பண்ணும். மேரேஜே பண்ணாலும் உங்களுக்கு லைஃப் ஃபுல்லா கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி 7ஆம் பாகம் பண்ணும். மாதிரி இன்டர்காஸ்ட், இன்டர்கமோட்டிவ் மேரேஜஸ், பெற்றோர் எதிர்ப்பு மனங்கள், திருமணத்துல பெரிய கலகங்கள், திருமண வாழ்க்கையே பிரச்சனையா இருப்பது, மேரேஜ் பண்ணிட்டு ஒரே அடிதடி தடாலடி, இதெல்லாமே 7ஆம் பாகம் தான். இதுக்குள்ள ரெமெடி எல்லாம் இருக்குங்களா? அதெல்லாம் கட்டாயம் உண்டு. இந்த காணொலியில கண்டிப்பா சொல்லுங்க. ஆமா, அது நிச்சயமாக இந்த காணொலியின் பிற்பகுதியில இந்த கிரகத்திற்கு என்னென்ன வழிபாடு பண்ணலான்னு ஜம்முன்னு சொல்லலாம். போயிட்டு வர்றதுனால நிச்சயம் நற்பலன் வரும். ஏதோ கோயில் சொல்றாரு, வாய்க்கு வந்தது அடிச்சு விடுறாரு அப்படிலாம் கிடையாது. வாய் புளித்ததோ மாங்காய் புளிச்சதோ எல்லாம் கிடையாது. போனா 100% ரிசல்ட். அப்படியான கோயில்லாம் சொல்லித்தரேன். சிறப்பு. இப்போ வந்து 7ஆம் பாவம், 7ஆம் பாவத்துல ஒவ்வொரு கிரகம் இருந்துச்சுன்னா எந்த வித பலன்கள் தருதுன்னு பார்த்தோம்னா, குரு பகவான் 7 நிற்கிறாரு அப்படின்னா ஸ்டார்டிங்கே குரு. அவர் தான் திருமணத்திற்கு மிக முக்கியமான காரகத்துடன் கூடிய கிரகம். குரு பலன் வந்துச்சான்னு பாக்குறாங்களா? குரு பலன் அது பல பிரசன்னம்னு சொல்லுவாங்க. பிரசன்னத்துல அது வந்து சோழி பிரசன்னத்துல நம்ம பிரசன்னம் எடுத்து போட்டோம்னா, நமக்கு ஒரு யாகம் பண்றோம், பூஜை பண்றோம், ஒரு கோயில் போயிட்டு வந்து கேட்குறீங்க, ஒரு கோயில் போயிட்டு சாமி பரிகாரம் பண்ணிட்டேன், நீங்க சொன்ன மாதிரி வழிபாடுலாம் பண்ணிட்டேன், எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க போட்டு குரு வந்தா பல பிரசன்னம் ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம். குரு என்பது எப்பவுமே ஒரு பாசிட்டிவ், நல்லதை தரக்கூடிய கிரகம், மிகப்பெரிய வளர்ச்சியை தரக்கூடிய கிரகம், வெற்றிகளை தரக்கூடிய கிரகம். அதே குரு 7ல இருந்து என்ன பண்ணுவாரு? மேரேஜ் கஷ்டம், திருமணம் அமையறதுல அதீதமான தடங்கள், திருமண வாழ்க்கையில ஒரு சின்ன சிக்கல்கள், மேரேஜ் கைகூடி வர்றதுல ஒரு பிரச்சனை, வயசாயிட்டே போகுது, 31 வயசு ஆயிடுச்சு, 32 வயசு ஆயிடுச்சுன்னா மேரேஜை பத்தி பேச்ச வீட்டுல எடுக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல நம்மளா கல்யாணம் பண்ணிக்க முடியும், மனசுனா கூட மதிக்க முடியும், அதெல்லாம் டைம், அதெல்லாம் கொஞ்சம் நாள் ஆகட்டுங்க, அதெல்லாம் வேலைக்கு கொஞ்சம் செட்டில் ஆகட்டுங்க. நமக்கு மனசுல பக்குன்னு வயசு 31 வயசு ஆயிடுச்சு, என்ன எங்க அப்பா அப்படி சொல்லிட்டு இருக்காரு. 7ல குரு அப்படி. அதே மாதிரி 7ல குரு இருந்தா நமக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு திருமணத்திற்கான பந்தத்தை இயர்லி ஸ்டேஜ்ல கொடுத்துருவார். கொஞ்சம் இயர்லி ஸ்டேஜ்ல கொடுப்பாரு லைட்டா, லவ் அஃபேர் அது மாதிரி ஏதோ ஒரு வகையில அத்தை பொண்ணு மாமா பையன் இது மாதிரி அப்பயே டப்புன்னு கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம், நல்லது. அந்த டைம்ல விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, மேரேஜ் கஷ்டம் நிச்சயம், ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா குதிரப்பமா பண்ணும். ஆனா கவலை வேண்டாம், 7ல குரு இருப்பதற்கு நிச்சயமாவே அது தொந்தரவு பண்ணுங்க, நிச்சயமா தொந்தரவு பண்ணும். ஏன்னா 7ல் குரு கடத்தர ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் நமக்கு 100% திருமணம் சார தடங்களை தருவார். திருமணம் சம்பந்தப்பட்ட தடங்கள் மட்டுமல்லாமல் புத்திர சம்பந்தப்பட்ட தடங்களும் 7 இருக்கக்கூடிய இந்த குரு நிச்சயம் கொடுக்கும். ஒபேசிட்டியை சில காலகட்டங்கள் கொடுப்பாரு, வயிறு சார்ந்த உபத்திரங்களையும் சில காலகட்டங்களை இந்த 7ல் குரு கொடுப்பாரு. 7ல குரு வந்து அதான் பலன். அடுத்து 7ஆம் இடத்துல சனி. 7ல் சனி இருந்தா மேரேஜ் பத்தி பேச்சு எடுத்தோம்னா, பொண்ணு இல்ல நான் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறேன், முடிச்சுட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு, வேலை கிடைக்கணும் கல்யாணம் பண்ணிக்கிறேன், வெளிநாடு ஆஃபர் ஓட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்ல எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம், அதை பத்தி பேசாதீங்க, எனக்கு இப்ப அது வேணாம், இப்ப மேரேஜ் பத்தி பேச சண்டை, பாத்திரம் தூக்கி உடைக்கிறது, போன் கட் பண்றது, அதை பத்தி பேசுறதுக்கு பேரண்ட்ஸ் பயப்படுறதெல்லாம் யாரு? 7ல சனி இருக்கக்கூடிய பிள்ளைங்க தான். 7ல சனி இருந்தா என்ன, மேரேஜ் சார்ந்த ஒரு எண்ணம் வராது, தாட்ஸ் வராது. கல்யாணம் பண்ணிக்க என்ன வரணும்ல, ஆர்வம் வரணுமே, அது வராது. அதே மாதிரி நாட்டம் கொஞ்சம் குறைவா இருக்கும்.
மேரேஜ் சார்ந்த நாட்டம் குறைவா இருக்கும். எதனால இப்படி இருக்கு அப்படின்னா இந்த ஃபேமிலியை பர்டனா நினைப்பாங்க, சுமையா நினைப்பாங்க. ஐயோ கல்யாணம் பண்ணா எப்படி இருக்குமோ, என் குடும்பத்தை பார்க்கணுமே, அப்பாவை பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும், என் பணத்தை அவன்கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும், அவன் ஹவுசிங் லோனுக்கு நான் இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்கும். மேரேஜ் லைஃப் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, கஷ்டம் சொன்னாங்க. திருமணத்துக்கு முன்னாடி சிரிச்சு பேசிட்டு இருந்தா மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஒரே அழுவுறா. இது மாதிரி ஒரு பயம், லைஃபை நினைச்ச ஒரு பயம், ஃபேமிலி கமிட்மெண்ட்ல ஒரு பயம் வந்துட்டு என்ன ஆகும், மேரேஜ் பத்தி ஒரு பயம் வந்துடும். இந்த மாதிரி பயம் வந்துட்டு குழந்தைங்க பிள்ளைங்க என்ன பண்ணுவோம், பசங்க என்ன பண்ணுவாங்க, மேரேஜ் வேணாம் தள்ளி போடுவோம், கொஞ்சம் செட்டில் ஆகிக்கலாம், கொஞ்சம் முன்னேறிக்கலாம் அப்படின்னு நினைப்பான். இதெல்லாம் 7 சனி இருந்தா இது மாதிரி மேரேஜ் தாட்ஸ் தடங்கள் மட்டும் இல்லாம மேரேஜ் பக்கத்துல நிக்கிறதுல நிறைய 7 சனி தான். அந்த சனியோட சந்திரன் சேர்ந்துருச்சு வச்சுக்கோங்க, திருமணம் உச்சகட்ட குதிரை கொம்பு தான். பெரும்பாலும் இன்டர்காஸ்ட் மேரேஜ் இல்ல பெற்றோர் எதிர்ப்பு மனங்கள் அல்லது ரிலீஜியன் மாத்தி கல்யாணம் பண்றது, அதாவது லவ் சார்ந்தா வரும். லவ் சார்ந்தா வரும். 7 சனி சந்திரன் இணைவு அல்ல சனி இருந்தாவே கொஞ்சம் லவ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அது சக்சஸ் ஆகாம போறது, நிறைய 2-3 லவ் பண்றது, நிறைய ஏமாந்து போறது. அதான் சனி இருந்தா என்ன சொல்றாங்கன்னா ஒரு மூத்த பெண்ணை பிடிக்கிறதோ, இல்ல அழகுல ஓரளவுக்கு சுமாரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைங்களா? கட்டாயம். மேரேஜ் லைஃப்ங்கிறது ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஸ்டேஜா இருக்கும். அதாவது ஏதோ ஒரு வகையில ஒரு நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு சொந்த பந்தம் மாதிரி கூட்டிட்டு போக முடியல, இல்ல கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு, கம்ஃபர்ட்டா இல்ல, இல்ல நம்ம நல்ல மேரேஜ் பண்ணீங்கல, இது மாதிரியான ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமா யோசிப்பாங்க. இல்ல பொருளாதாரம் கொஞ்சம் நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கலாமோ, இல்ல பொருளாதாரம் கொஞ்சம் நல்ல பையனா கல்யாணம் பண்ணிருக்கலாமோ, அது மாதிரி. ஆனா சனிங்கிறது தாமதம் தான். தாமதம், கட்டாயம் நெடும் தாமதம், கடுமையான தாமதம், திருமணத்தில் ஆர்வமற்ற தன்மை, திருமணத்தில் இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸ்ல கல்யாணம் பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணி பத்திரிக்கை அடிச்சு தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வரைக்கும் இருந்த ப்ராசஸ் எங்க வேணா டிராப் அவுட் ஆகுறது. இதோட சந்திரன் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா டிவோர்ஸே ஆகுறதுல 7 சனி சந்திரன் கொடுப்பாரு. இது நிவர்த்தி ஆவதற்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாற்று மதம் அல்லது மாற்று கம்யூனிட்டி இது மாதிரி கொஞ்சம் திருமணத்துல கொஞ்சம் மாறி போய் கல்யாணம் பண்றது, 4 பேர் ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு கேட்கற மாதிரி பண்ணா ஓரளவுக்கு நல்லா இருப்பாங்க. அந்த மாதிரி பண்றது, அது மாதிரிதான் பெருமளவு அமையும். அது சிறப்பு. ஐயா, அடுத்து 7ஆம் பாவத்தில் புதன். 7ல புதன் இருப்பது அப்படிங்கிறது திருமணத்துல வந்து சின்ன சின்ன தோஷங்களை செய்தாலும் கூட மேரேஜ்ல வந்து குறிப்பா பினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸை கொடுப்பாரு. மேரேஜ் சார்ந்த கமிட்மெண்ட்னு பார்க்கும் பொழுது பணத்திற்காக எக்கனாமிக்கல் சூஷன் வச்சு தட்டி கிழிப்பாங்க. இடம் கிடையாது பையனுக்கு, வேலையெல்லாம் சிறப்புங்க, சந்தோஷம், இந்த இடம் 2 ஏக்கர் இருந்தா பரவாயில்ல, ஒரு வீடு சொந்த வீடு இருந்தா பரவாயில்ல, இல்லை இன்னும் கொஞ்சம் நாங்க பேங்க் ஜாப்பா பாக்குறோம், இல்லை வெளிநாடு ஜாப்பா பாக்குறோம், இது மாதிரி இல்ல பொண்ணுக்கு பையனுக்கு சீர்வரிசை, இது மாதிரி சின்ன சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் மட்டும் பண்ணுவாங்க. இந்த 7ல புதன் இருக்கக்கூடியவர்கள் இது மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் விட்டுட்டாவே ஜெயிச்சிருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேரேஜ் அப்படியே நடக்கும். அதே மாதிரி இவங்க வந்து குறிப்பா கொஞ்சம் ஆணா இருந்தா அந்த ஆணுக்கான சில தன்மைகளை அதிகப்படுத்திக்கிறது, உடலை நல்லா ஃபிட்டா வச்சுக்கிறது, நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்வது. அதே பெண்ணுங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது போல அவங்களும் உடலை சரியா பாத்துக்கிறது மட்டும் முக்கியம். மேரேஜ் சார்ந்து நிறைய ட்ரீம் பண்ணக்கூடாது, ரொம்ப எக்ஸ்பிரஷன்ஸ் பண்ணக்கூடாது. எக்கனாமிக்கலா பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் ஆன பின்னாடி மேரேஜுக்கான ஒரு ப்ராசஸ் எடுக்கிறது ஒரு நல்ல பலனை தரும். எக்கனாமிக்கலா சார்ந்து இருக்கக்கூடாது, நான் படிச்சு முடிச்சிட்டேன் இனிமேல் என்ன கல்யாணம் பண்ணிட்டா அப்படியே அவரோட நான் பாட்டுக்கு வீட்டுல பார்த்துட்டு இருக்கேன், அவர் வேலைக்கு போறாரு அப்படின்னு பொண்ணுங்க இல்லாமலும் பசங்களும் அது மாதிரி இல்லாமலும் 2 பேரும் எக்கனாமிக்கலா ஒரு ஸ்டடியா என்ன பின்னாடி திருமணத்திற்கு போகும்போது பெரிய உள்ள சிக்கல் வரது இல்லைங்க, நல்லா இருப்பாங்க. சிறப்பு. அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் பாவத்தில் கேது. 7ல் கேது இருப்பது திருமணத்துல வந்து அமையறதுல கடும் தாமதத்தை பண்ணுது. மேரேஜ் பக்கத்துல வந்து நிக்கிறது, அதே மாதிரி மேரேஜ் வந்து பண்ண பின்னாடி கொஞ்சம் நிறைய பிரச்சனை வர்றது, பொண்ணு வீட்டால மாப்பிள்ளை வீட்டார்கள் சார்ந்த இடங்கள்ல போய் இங்க போய் அங்க போய் கொஞ்ச நாள் இருக்க முடியாது. பையன் வீட்டுல போய் பொண்ணு வீட்டுல போய் ஒரு வாரம் தங்கி சாப்பிட்டு வர்றது அப்படிங்கிறதும், பொண்ணு வீட்டுல இருந்து பையன் வீட்டுல வந்து ஒரு 2-3 நாள் தங்குறது அப்படிங்கிறதும் பெரிய அளவுல துன்பமா பண்ணிடுது. இந்த மேரேஜ் உறவுகள் இருக்கும் இல்லையா, மாமனார் மாமியார் நாத்தனார், இது மாதிரி உறவுகள் சார்ந்த சிக்கலை கொடுக்குது. மேரேஜ் லைஃப் மட்டும் இல்லாம மேரேஜ் இந்த ப்ராசஸ்ல நிறைய தடங்களை கொடுக்குது. மாப்பிள்ளை சின்னதா சொம்பு கேட்பாரு, அது பெரிய அளவுல பூதாகர வெடியா மாறிடும். கம்யூனிகேஷன்ஸ் பிரச்சனை வந்துடும். போன்ல பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு பேசுவாங்க, பேர் போடுற 2 பேர் சொல்லுவாங்க, அது கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் ஆகி அது பெரிய பிரச்சனையா மாறிடும். அதனால தொலைத்தொடர்புல தான் பெரும்பாலும் ப்ராப்ளம் வரும். அதனால டைரக்ட் சிட்டிங் போட்டுறணும், இந்தாங்க நாங்க எதிர்பார்க்கறது இது, நீங்க எதிர்பார்க்கறது என்ன, இந்தாங்க பத்திரிகை முதல் திருமணம் வரை எல்லாம் டைரக்ட் டு டைரக்ட், இங்கிட்டு சம்பந்திங்க அங்கிட்டு பார்ட்டி அவங்க ஆப்போசிட்,
2 பேரும் உட்காந்து டைரக்டா பேசிக்கிறது நல்லது. நடுவில் ஏஜென்ட போட்டான்னு வச்சுக்கோங்க, மேரேஜ் நடந்த மாதிரி தான். பெரிய சிக்கலை பண்ணினோம். மேரேஜ் 7ல கேத்திருப்பது பெரிய தோஷம் இல்ல, நிச்சயம் திருமணங்களை கைகூடி தரும். ஆனால் திருமணம் சார்ந்த ஆர்வம், திருமணம் கைகூடி வருவது, அதே மாதிரி காதல் சார்ந்த முடிவுகள், காதல் சார்ந்த நம்பிக்கை சம்பந்தப்பட்ட துரோகங்கள், இதுல 7ல குரு நிச்சயம் கொடுப்பார். அடுத்து 7ஆம் பாவத்தில் சுக்கிரன். 7ல் சுக்கிரன் அப்படிங்கிறது திருமண பலன்கள் நல்ல பலன் தரும், அது பயப்பட தேவையில்லை. ஆனால் திருமணத்துல இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன் ரொம்ப டூ மச் ஆஃப் இருப்பதுனால, அதிக ஜாஸ்தியா இருப்பதுனால நல்ல மேரேஜ் லைஃபை இனிக்காத மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். அதே மாதிரி பெரும்பாலும் லவ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கைக்குடி வரும். நிறைய டூ மச் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ்னால அதுலயும் கொஞ்சம் துன்பம் இருக்கும். எதிர்பார்ப்பு தான், எதிர்பார்ப்பு அப்படியே கம்முன்னு குறைச்சிட்டோம்னா 7ல சுக்கிரன் ஜம்முன்னு சூப்பரான நற்படங்களை தரக்கூடிய ஒரு அற்புத கிரக அமைப்பு. 7ல் சுக்கிரன் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் யங் ஸ்டேஜ்ல மேரேஜஸ் நடக்கும். இளம் வயதிலே திருமணங்கள், இளம் வயதிலே புத்திர பேர், திருமணத்திற்கு பின் வாழ்க்கை வளர்ச்சி விட்டு பல்வேறு சம்பத்துகள் கைகூடி வரும். திருமணம் சார்ந்த அதீத எதிர்பார்ப்பு சம்பந்தப்பட்ட மனோநிலையை மட்டும் மாற்றிக்கொண்டால் திருமண வாழ்க்கை இணைக்கும், நல்ல பலன் வரும். சிறப்புங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவத்தில் சூரியன். 7ல சூரியன் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் நிச்சயமாக 100% தடைபடும். திருமணம் சார்ந்த எண்ணங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள், திருமணம் கைகூடி வருவது, ஆணுக்கு ஆணா இருந்த பெண், பெண்ணா இருந்த ஆண் சார்ந்த ஆப்போசிட் ஜெண்டர் சார்ந்த பிரச்சனைகள், அதே போல புத்திர சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதெல்லாமே 7ல் சூரியன் நிச்சயம் கொடுப்பாரு. ஆனா திருமணம் நடக்காத அளவு தோஷம் கிடையாது, திருமணம் கச்சை நடக்கும். அதற்கு வழிபாடு செய்தவர் நல்ல பலன் வரும். அடுத்து 7ஆம் பாவத்தில் சந்திரன். 7ல் சந்திரன் இருக்கக்கூடியவர்களுக்கும் திருமண அமைப்புகள் நிச்சயம் தடைபடும். காதல் சார்ந்த திருமணங்கள் கைகூடி வரும். மனதிற்கு பிடித்த பெண்களை மனம் முடிக்கக்கூடிய, மனதிற்கு பிடித்த ஆண்களை மனம் முடிக்கக்கூடிய நல்ல சௌகரியமான வாழ்க்கை நிலைகள் 7ல் சந்திரன் ஒரு 23 வயதுக்கு மேலேயே கொடுப்பாரு. நல்ல பலன் 7ல் சந்திரன், பயப்பட தேவையில்லை, வழிபாடு செய்தவர் நிச்சயம் பலன் வரும். அடுத்து 7ஆம் பாவத்தில் செவ்வாய். ஓகே, 7ல செவ்வாய் இருப்பது திருமண சம்பந்தப்பட்ட தோஷங்களை கொடுப்பது மட்டும் இல்லாம மேரேஜ்ல பாத்தீங்கன்னா குறிப்பாக பெண்களுக்கும் மற்றும் ஆண்களுக்கு 2 பேருக்குமே சிக்கு ஃபேமிலி சார்ந்த ஒரு கமிட்மெண்ட். 2 அக்கா இருக்குது, பண்ணி வச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கணும், கமிட்மெண்ட்ஸ். தங்கச்சி இருக்குதுங்க, முடிச்சுட்டு நம்ம பண்ணிக்க வேண்டியது. ஆமா, அப்பா அம்மா முடியல, நம்ம தான் மேரேஜ் பார்க்கணும். ஒரே பையன், யாரும் போய் வரலாம் பார்க்க மாட்டாங்க. நானா என்ன பண்ணுவோம், ஜா தூக்கிட்டு அலையணும். யார்கிட்ட போய் கேட்கறது, சின்ன பையன் யார்கிட்ட போய் கேட்கறது, மேட்ரிமோனியில போட்டா அவன் எதனோ கேட்கறான், அம்மா இல்லையா அப்பா இல்லையா, அவங்க வர மாட்டாங்க. அம்மா முடியாம இருக்குது, அம்மாவுக்கு முடியல, வீட்டுல சும்மா இருக்கு, வரப்போற பொண்ணு நாங்க அவங்களெல்லாம் பாத்துக்க முடியாதுங்க, வேணாம் அப்ப வரணும் வேண்டாம். இது மாதிரி ஃபேமிலி பர்டன், குடும்ப சுமைனால என்ன ஆகுது, மேரேஜ் தட்டி போறது, மேரேஜ்ல தடங்கள் வர்றது. ஒன்றும் பயப்பட தேவையில்லை, ஜெயிச்சிடலாம், திருமணம் நடக்கும், வழிபாடு சொல்லி தரேன், ஜம்முன்னு பண்ணுங்க, நல்ல பலன் வரும். சிறப்பு. அடுத்து 7ஆம் பாவத்தில் ராகு. 7ல் ராகு. 7ல ராகு இருந்தா லவ் பண்ணதும் சரியில்லைங்க, வந்ததும் சரியில்லைங்க, இது மாதிரி ஒரு மன கஷ்டம், நிறைய காதல் முறிவு, காதலால ஏமாற்றம், காதலால மன கஷ்டம், நம்பி எல்லாம் செலவு பண்ணேன், எல்லாம் பண்ணேன், ஐபோன்லாம் வாங்கி கொடுத்தாங்க, தப்புன்னு போயிட்டானா விட்டுட்டு போயிட்டான். அப்புறம் மேரேஜ் பண்ணோம், ஒரே பிரச்சனை, தினமும் ஏதோ ஒன்று பறக்குது, போனோம் உப்பு இல்லைன்னு சொன்னா சொம்பு தூக்கி அடிக்கிறான், இவ்வளவுதான் சாப்பாடு அப்படிங்கிறான். ஒரு 10 மணிக்கு மேல போய் நிம்மதியா நமக்கு 2 தோசை எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிட முடியல, பயந்துகிட்டே போக வேண்டியதா இருக்கு. இப்படிதான் இருக்குமா சுவாமி திருமண வாழ்க்கை? அப்படி திருமண வாழ்க்கை 7ல ராகு கொஞ்சம் பிரச்சனை பண்ணும். அன்னுண்ணியத்தை குறைச்சு விடுவார். அன்னுண்ணியம் முக்கியம் இல்ல, ஒரு காதல், ஒரு அன்னுண்ணியம், ஒரு லௌதீகம், இது இருக்காது. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது ஒரு படுக்கை அறைய 7ல இருக்கும். சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் ஒன்னா அன்னுண்ணியமும் ஒன்னா இருந்தாங்கன்னா கொஞ்சம் குறையும். இது மாதிரி கணவன் மணி அன்னுண்ணித்து இப்படி பண்றதுக்கு மூலமா 7ல இருக்கக்கூடிய ராகுவை சப்ரஸ் பண்ண முடியும். அதே மாதிரி 7ல இருக்கக்கூடிய ராகு நிறைய திருமணம் சம்பந்தப்பட்ட தோஷங்களை கொடுத்தாலும் கூட அதற்கான வழிபாடு செய்து வர குழந்தை பிறப்புக்கு பின் நற்பலன்களை கொடுப்பார். ஆஃப்டர் பேபி அப்புறம் நல்ல பலன் வரும். சிறப்பு. ஐயா, ரெமெடி சொல்லிட்டீங்கன்னா சனி 7ஆம் பாவத்துல இருந்துச்சுன்னா என்ன மாதிரி ரெமெடி கிடைக்கும்? 7ல் சனி இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய வழிபாடு அப்படிங்கிறது, வழிபாடு ஒண்ணு அப்படின்னா குச்சனூர் சனீஸ்வரன் வழிபாடு நல்ல பலன் தரும். இங்க நம்ம ஏரியால தேனி சைட்ல இருந்தாங்கன்னா அங்க போயிட்டு வரலாம், மதுரை தேனிலாம். இல்ல நாங்க வெளியே இருக்கோம் அப்படின்னா திருவெண்காடு சனி பகவான் கோயில் சென்று வர நல்ல பலன் வரும். இது 2 கோயில் தான் சனிக்கு சிறப்பு. அடுத்து பாண்டிச்சேரி பார்க்க இருக்காங்கன்னா திருநள்ளாறு போயிட்டு வரலாம், சனி கோயில் போயிட்டு நல்ல பலன் வரும். நான் வெளிநாட்டுல இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு 7ல சனி நல்லதுதான் பண்ணும், நீங்க கோயிலே போவோம்னா கல்யாணம் நடக்கும். ஆமா. அடுத்து 7ஆம் பாவத்தில் குரு. 7ல் குரு இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய ஒரே வழிபாடு திருச்செந்தூர் தான்.
எங்க இருந்தாலும் திருச்செந்தூர் தான் வந்தாகணும். போய் முருகனை வழிபாடு செய்தவர் நிச்சயம் நற்பலன் வரும். வயதிற்கேற்ற தீபம். 40 வயசாச்சு 40 விளக்கு, 41 விளக்கு ஏத்தலாம் ஒரு விளக்கு சேர்த்து. நடப்பு வயசும் 39 வயசும் 40 விளக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்தவர். அங்க இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு, திருச்செந்தூர் வந்து குருஸ்தலமும் கூட, அங்க இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் செவந்தி மாலையிட்டு வழிபாடு செய்தவரை நிச்சயம் நற்பலன்கள் நிச்சயம் வரும். சிறப்பு. அது அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் பாவத்தில் புதன். 7இல் புதன் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய அற்புத வழிபாடு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வழிபாடு புதன்கிழமை சென்று பார்க்க வரவும், அருகில் இருக்கக்கூடிய நம்ம துணி தேய்க்கிறவங்களா இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து உதவி பண்றதும், திருநங்கைகளுக்கு உதவி பண்ணுவதும், திருச்செங்கோடு அர்த்தநாயஸ்வரர் வழிபாடு செய்தவரும் நிச்சயம் நற்பலன்களை தரும். இதை வந்து பாத்தீங்கன்னா திருச்செங்கோடு அர்த்தநாயஸ்வரர் ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு போகணும், புதன்கிழமை வந்து ஸ்ரீரங்கம் போகணும். இது ரெண்டும் பண்ணிட்டோம். நமக்கு திருநங்கைகளுக்கும் நம்ம துணி தேய்க்கிறவங்க துணி வெளுக்கிறவங்களுக்கு உதவியும் செய்தவர் நல்ல பலன் வரும். சிறப்பு. அடுத்து 7ஆம் பாவத்தில் கேது. 7இல் கேது இருக்கக்கூடியவர்கள் பிள்ளையார்பட்டி விநாயகர் வழிபாடு போய் ஜாதகம் வச்சு சாமி கும்பிடணும் ஃபர்ஸ்ட். நம்பர் 2 குலதெய்வ கோயில் வச்சு சாமி கும்பிடணும். நம்பர் 3 குலதெய்வத்துல அங்காளம்மன் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு, இல்லைன்னா உங்க ஊர் மாரியம்மன் கோயில வச்சு ஜாதகம் சாமி கும்பிட்டுட்டு தயிர் சாதத்தை அன்னதானம் போட்டுட்டு ஜாதத்தை வெளியே கொடுக்க மேரேஜ் ஜம்முன்னு நடக்கும். ஒன்னும் கவலைப்பட வேணாம். அது அடுத்து 7ஆம் பாவத்தில் சுக்கிரன். 7இல் சுக்கிரன் இருக்கக்கூடியவர்கள் வெள்ளிக்கிழமை சுக்கிர கோரையில காலையில 6 to 7 ஸ்ரீரங்கத்துல போய் வழிபாடு செய்து, அதற்கு பின்னாடி உங்களுடைய குலதெய்வ கோயில்ல பெண் சுவாமி இருந்தது அப்படின்னா அந்த பெண் சுவாமி கோயில்ல போய் வழிபாடு செய்து, விரலி மஞ்சள் மாலை வராகிக்கு வந்து சமர்ப்பணம் செய்து, பஞ்சமி திதியில அன்றைய தினமே உங்களுடைய வயதுக்கேற்ற விளக்கு ஏற்றி, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்று கொஞ்சம் இந்த வெள்ளியில வந்து சின்ன 2 காயின் வாங்கி பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய தாயார் இருப்பாங்க, அவங்க மடியில வச்சு சுவாமி கும்பிட்டுட்டு ஜாதகத்தோட அப்படியே கொண்டாந்து வெள்ளிக்காயின், இந்த ஜெராக்ஸ் காப்பி, ஜாதகம் எல்லாத்தையும் கொண்டாந்து வெள்ளத்தாமரை சாமிகிட்ட கொடுத்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து நல்லபடியா கல்யாணம் நடந்துச்சுன்னா கல்யாணம் நடத்தி கொடுக்கணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட வந்து ஒரு வழிபாடு செய்யணும்னு வேண்டிட்டு வர நிச்சயம் நற்பலன்கள் வரும். அப்படி இல்லை அப்படின்னா திருக்கடையூர் போயிட்டு வந்தாவே நல்ல பலன் வரும். அடுத்து 7ஆம் பாவத்தில் சூரியன். 7இல் சூரியன் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய வழிபாடு தொடர்ந்து நரசிம்ம வழிபாடு. உங்களுடைய நட்சத்திரம் ஒன்று ஒரு 12 நட்சத்திரம் போயிட்டு வாங்க நிச்சயம் நற்பலன் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா 7இல் சந்திரன். 7இல் சந்திரன் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய வழிபாடு அப்படிங்கிறது திருக்கடையூர் அமிர்தகடை ஈஸ்வரர் வழிபாடு. திங்கட்கிழமை காலையில 6 to 7 வழிபாடு செய்வது. அம்பாளுக்கு வந்து மஞ்சள் புடவை, விரலை மஞ்சள், மஞ்சள் குங்குமம், தாலிக்கேறு, திருமஞ்சனம், பன்னீர், சந்தனாயத்தலம், சந்தனம், செவ்வாழைப்பழம், 2 தேங்காய், வெற்றிலை பாக்கு, காணிக்கை, ஜாதக ஒரிஜினல் ஜெராக்ஸ் கொடுத்து வழிபாடு செய்து வர, சிகப்பு தாமரை, மல்லிகை பூ, ரோஜா மாலை ஒரு 3 அடியில் 1 போதும், ஜம்முன்னு மேரேஜ் நடக்கும். அடுத்து 7இல் செவ்வாய். 7இல் செவ்வாய் இருக்கக்கூடியவர்கள் வைத்தீஸ்வரன் கோயில்ல போய் வழிபாடு செய்து வருவதும், அங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு சிகப்பு வஸ்திரம், செவ்வாழை பழம், 2 தேங்காய், வெற்றிலை பாக்கு, காணிக்கை, உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து வழிபாடு செய்து வரவும், உங்களுடைய அமாவாசை என்று உங்க குலதெய்வத்தை நினைத்து ஒரு வெள்ளை துணியில 500 ரூபாய் முடிக்காசு முடிந்து வைப்பதும், திருச்செந்தூர்ல போய் உங்க ஜாதகத்தை சாமி கொண்டு வருவதும், வந்ததுல இருந்து வெகு காலங்கள்ல உங்களுக்கு குறுகிய காலகட்டங்கள்ல திருமணத்தை அமைச்சு கொடுப்பதற்கான வாய்ப்புகளை நிச்சயம் கொடுப்பாங்க. இறுதியா 7ஆம் இடத்தில் ராகு. 7இல் ராகு. திருமணத்திற்கு வழிபாடு கண்டிப்பா தேவை. இவர்கள் செய்யக்கூடிய திருமண வழிபாடு சர்வ கோயில் எதுவாக இருந்தாலும் போலாம். தலைமையில பாம்பு இருக்கிற மாதிரியான சுவாமி, செல்லாண்டியம்மன், அங்காளம்மன், மாரியம்மன், இது போன்ற தெய்வங்களுக்கு தொடர்ந்து ஒரு 12 டைம் வாரம் உங்களுடைய நட்சத்திரம் அன்னைக்கோ அல்லது பிறந்த கிழமை அன்றைக்கோ தொடர்ந்து வாரம் வெள்ளிக்கிழமை இது மாதிரியான காலகட்டங்கள்ல வழிபாடு செய்து வருவதும், கதிராமங்கலம் வனதுர்க்கை அம்மன், கதிராமங்கலத்தில் இருக்கக்கூடிய கும்பகோணத்தில் கதிராமங்கலத்தில் வனதுர்க்கை அம்மன் கோயிலுக்கு ஒரு முறை ஜென்ம நட்சத்திரம் அன்று சென்று அம்பாளுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்து நிச்சயம் நற்பலன்கள் வரும். அங்க வந்து ஒரு தேங்காய் உடைச்சு நெய்தீபம் போடுவதும், எலுமிச்சம்பழத்தில் நெய்தீபம் போடுவதும் நற்பலன்களை நிச்சயம் கொடுப்பாங்க. 100% நிச்சயம் நற்பலன் வரும். திருமணம் நடக்கும். குழந்தை பேரை வந்து எப்படி கையாளணும் அப்படின்னா, யங்ஸ்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா வச்சுக்க கூடாது. பேபி வந்து சமுதாயத்துக்காக வெளியே போறோம், 4 பேர் கேட்கறாங்க அப்படின்னு இல்லாம மனதளவுல உங்களுக்கு குழந்தை வேணும் அப்படின்னு நீங்க குழந்தை முயற்சி பண்ணணும். அப்படி வரணும். அதோட சேர்த்து வழிபாடாக நீங்க செய்யக்கூடியது குழந்தைக்கு ஒரு திருக்கோயில் சொல்லுங்க. நிறைய பண்ணியாச்சு. ஒரு கோயில் இதை போயிட்டு வந்தா சக்சஸ் ஆகும், அது மாதிரி சொல்லுங்க. அப்படின்னா நம்பர் 1 மன்னார் சாலை இருக்கக்கூடிய சர்பராஜ கோவில் கேரளால இருக்கு. மன்னார் சாலை சர்ப கோவில்,
அங்க உருளி கமுத்துறது ஒரு ப்ராக்டிஸ் பண்றாங்க. உருளினா பானை, சின்னதா சொப்பு, சின்னதா ரொம்ப பெரிய காசுலாம் கிடையாது. ஒரு 400 500 வரக்கூடிய சிம்பிள் ஒரு பூஜை தான். ஞாயிற்றுக்கிழமை அல்லது ஆயில நட்சத்திரம் அன்னைக்கு போய் செய்து வர. அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரம் போய் பண்ணிட்டு வரணும். கோயில் போடுறதற்கு ஒரு 15 நாளுக்கு முன்னாடி அசைவம் உண்ணக்கூடியவர்களாக இருந்தா தவிர்க்கணும். அசைவம் தவிர்க்கணும். விரதம் மேற்கொள்ள தேவையில்லை. ஒரு சாத்வீகம் உணவு சாப்பிட்டா போதும். வீடு சுத்தம் பண்ணிக்கணும். போய் மனதார அந்த சர்பராஜா, சர்ப ரட்சி சொல்லக்கூடிய அந்த தெய்வத்தை வழிபாடு செய்து வந்துட்டு, அங்க உருளை கமத்தன்னு சொல்லுவாங்க, அதை ப்ராக்டிஸை பண்ணிட்டு, அங்க அன்னதானத்திற்கு ஒரு சின்ன ஒரு நன்கொடை கொடுத்துட்டு வழிபாடு செய்து வந்த பின்னாடி நம்பர் 2 ஒரு கோவில், கற்பரச்சாம்பிகை கோவில், கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய நம்ம கர்ப்பத்தை காக்கக்கூடிய அம்பிகை. போய் பாத்தீங்கன்னா அந்த குழந்தை பெத்துக்கிற நினைக்கக்கூடிய அந்த தம்பதிகளுக்கு எல்லாம் அம்மா மாதிரி இருக்கும் அந்த சுவாமி. தத்ரூப சிலையா இருப்பாங்க. நீங்க அவங்களுக்கு ஒரு புடவை, அம்மாளுக்கு புடவை, நெய் தீபம், ஹஸ்பண்டோட வயசு எத்தனையோ ஒய்ஃபோட வயசு எத்தனையோ ரெண்டையும் கூட்டி ஒரு நெய் தீபம் ஏத்திட்டு அங்க நெய் வச்சு அம்பாள் மடியில பூஜை பண்ணிட்டு தினமும் கால் நெய் பூசித்து வந்தாவே நிச்சயம் குழந்தை பேர்களை கைகூட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத திருத்தலம். 2 கோயிலும், மன்னார் சாலை, இன்னொன்னு கருப்பரச்சாம்பிகை, திருக்கருகாவுன்னு சொல்லுவாங்க. நமக்கு கருவிலே உங்களுக்கு ஞான குழந்தையை கொடுக்கும். இது 2மே கோயில் போயிட்டு வந்தா குழந்தை மட்டும் தடங்கள் பட்டிருக்க குழந்தை பிறக்காது, ஞான குழந்தை வரும். அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நீங்க மகிழ்ச்சி வரும் லைஃப்ல. அந்த குழந்தையால வாழ்க்கையில வளர்ச்சி வரும். அறிவுக்குரிய குழந்தையா இருக்கும். ஜாதக தோஷம் இல்லாம இருக்கும். அப்படிப்பட்ட அற்புத குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகளை இந்த 2 கோயில்களும் கொடுக்கும். அதோட சேர்த்து வழிபாடோட சேர்த்து நீங்களும் மனதளவுல சில மாற்றம் வேணும். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா வச்சுக்காம இயற்கையா அன்னுண்ணியமாக கணவன் மனைவி நேசித்து அன்போடு இருக்கும் பொழுது நல்ல பலன்கள் நிச்சயம் முருகப்பெருமான் அனுகூலத்துல வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியோடு குழந்தையும் வரும். சிறப்புங்கய்யா.